ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பின்னாடி ஒளிந்து கொள்வதற்காக சிபிஐ கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல நீங்க எதுக்கு போய் ஆளுநரை பார்த்து கொடுத்தீங்க? ஏபிஆர் பிரிட்ஜில் ஏறி வேனை போட்டுட்டு கிரீன் மேட்டில் மொட்டை ராஜேந்தர்கிட்ட டீ சொல்லுங்க ராஜேந்தர்னு பாலத்துக்கு கீழே கட்டி தொங்க விட்டு கொண்டாடுறதைத்தானே சரின்னு நம்புற தற்குறி தானே அவரு. எதுவுமே பேசல தலைவா. சாரி கேட்டால் போதுமா அப்படின்னு கையில பிளக்கார்டு வச்சிருக்காப்ல. சாரி கேளுங்க 24 பேர் கேட்கலாம். ஒண்ணு நீ பைத்தியமா இருக்கணும், இல்ல கேட்கிற நாங்க பைத்தியமா இருக்கணும். நான் பைத்தியம் இல்லை. நீதி கிடைக்கல அப்படின்னா தாவேக்கா இறங்கி களத்தை இறங்கி போராட வேண்டியதா இருக்கும். புலி வருதுன்னு எரிச்சலா இருக்கு. எப்பதான் நீ வருவ? கர்ம அந்த சீட்டை கட்ட கீழே போட்டு தொலைங்க. பிப்ரவரியில குதிச்சாருன்னா நீங்கள தாங்க மாட்டீங்க. தலைபரண்டு ஓடு, ரத்த ஆறா ஓடும். மார்ச் மாசம்னா என்ன? நீ மார்ச்ல பாப்பண்ணுவான். ஏப்ரல் எகிரி அடிப்பான்டா என் தலைமை. ஏப்ரல்ல வருவா. ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் விஜய் அவர்கள் பெரிய பேரணி நடத்த இருக்கிறார். அரசு படுகொலைக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குன்னு பேசுறான் ஒரு பொம்மான். நம்மளுக்கு அரசியலும் வரமாட்டேங்குது, ஸ்ட்ராட்டஜியும் வரமாட்டேங்குது. ஆனா 10 விரலையும் 10 பேனாவை வந்து வச்சுக்கிறோம். போலீஸினுடைய புரூட்டாலிட்டி குறித்து எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படவே இல்லை. அது மாறா புஷியானது மேல ஏறிட்டு போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடு நண்பா, மரத்துல ஏறாத நண்பா, அங்க நிக்காத நண்பா. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்காவினுடைய கஸ்டோடியல் டெத் எதிரான போராட்டம் ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கியிருக்கு. மனித உரிமை தளத்துல ஒரு 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 மைல் கல்லாக அது இருக்கு. ஏன்னா இங்க ஸ்டீஃபன் போன்ற எவிடன்ஸ் கதிர் போன்ற அமைப்புகள் என்னதான் மனித உரிமை பேசினாலும் அதை தாண்டி அரசியல் ரீதியாக மனித உரிமையை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு பேசப்படுது. பலருமே அதை பாராட்டுறாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? ஹென்றி திபேன், ஸ்டீஃபன், எவிடன்ஸ் கதிர் இவங்க பண்றதெல்லாம் வந்து அரசியல் தளத்தில் இல்லையா? இல்ல அந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கவர் பண்றது இல்ல. எது மாஸ்? இவரை மாதிரி கோமாளிகள் ஒரு 4 பேர் வந்து நின்றுட்டு மேடையில ஏறி கண்டதையும் உளர்றது மாசா? அந்த மாசுன்னு சொல்லக்கூடிய மென்டாலிட்டி இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாட்டில் விஜய் மாதிரியான கோமாளிகளுக்கு அரசியல் இருப்பிடத்தை உருவாக்கி கொடுக்குதுங்கிறது தான் என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு. அதனாலதான் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது விஜய் மாதிரியான தற்குறிகள் கட்சியை ஆரம்பிக்க கூடாதுன்னு பேசினேன். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இதுதான். ஏன்னா அந்த நபர்கள், அந்த தற்குறி கூட்டம், அந்த கோமாளி கூட்டம் இந்த சமூகத்திற்கென்று எதையுமே காத்திரமாக ஆணித்தரமாக ரிசல்ட்டை நோக்கி பயணத்துக்கான எந்த திட்டமிடலோடு சேர்த்த இலக்கை அடைவதற்குண்டான பயணத்திற்கான எந்த வழிமுறையும் கடைபிடிக்கவே முடியாது. 24 உயிர்கள் பக்கம் நிற்கிறது அது கோமாளித்தனமா? 24 உயிர்கள் பக்கம் நின்றுக்கிறாருன்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்களா? ஒரு உயிர்களின் பக்கம் நிற்பது என்பது என்ன? 24ங்கிறதே நம்பர் வந்து செலக்டிவ் அம்னீசியாவா இல்லையா? அதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலையும் பாலாறும் தேனாரும் ஓடிச்சா? கஸ்டோடியல் டெத்தினுடைய எண்ணிக்கை அதிமுக பீரியட்ல எத்தனை தெரியுமா அந்த ஆளுக்கு? கஸ்டோடியல் டெத்துன்னு ஒண்ணு நடக்கிறதாவது அந்த ஆளுக்கு தெரியுமா? கஸ்டோடியல் டெத்துங்கிறது சட்டத்திற்கு புறம்பானதுனாவது அந்த ஆளுக்கு தெரியுமா? ஏபிஆர் பிரிட்ஜில் ஏறி வேனை போட்டுட்டு கிரீன் மேட்டில் மொட்டை ராஜேந்தர்கிட்ட டீ சொல்லுங்க ராஜேந்தர்னு பாலத்துக்கு கீழே கட்டி தொங்க விட்டு கொண்டாடுறதைத்தானே சரின்னு நம்புற தற்குறி தானே அவரு. கடுமையான வார்த்தைகளா இருக்குன்னு நினைக்கவே தேவையில்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான வார்த்தை. அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட போய் நீங்க வந்து ஒரு பெரிய மாசான மக்கள் எழுச்சியான 24 உயிர்களுக்கு நியாயமான அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடைமொழிகள் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிரசன்ஸ் இருக்குல்ல, ஒரு இருப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. ஹென்றி திபேன் செய்யாததை என்ன செஞ்சுட்டாரு விஜய்? ஹென்றி திபேன் செய்ததுதான் அரசியல் புரட்சி, அரசியல் மாற்றங்கள், அரசியல் கோரிக்கைகள், அரசியல் தன்மையுடனான விளக்கங்கள். அதுதான் அரசியல். அவர் பேசுறதுல ஒரு கஸ்டடியல் டெத் எப்படி நடக்குது, விசாரணை என்று யார் கூட்டு போறான், என்னெல்லாம் புரூட்டாலிட்டி அங்க நடந்திருக்கு, எந்த காவலர்களுக்கு தொடர்பு இருக்கிறது, அந்த காவலர்களுடைய மனநிலை என்ன, அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த காவல் மரணங்கள் தொடர்ச்சியாக எப்பையிலிருந்து நடக்குது, காலனி ஆதிக்கத்தினுடைய மைண்ட் செட்ல காவலர்கள் இருக்கிறார்களா, அதிகார மமதையில் இருக்கிறார்களான்னு பல விஷயங்களை லேயரா பேசுறது தான் உண்மையிலேயே அந்த உயிர்களிடத்தில் இருக்குது. போன உயிர் திரும்பி வராது. பாலாஜிக்கும் தெரியும், மில்டனுக்கும் தெரியும். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், எல்லோருக்கும் நீதி வேண்டும். என்ன எல்லோருக்கும் நீதி வேண்டும்? இதுதானே முழக்கம். வேண்டும் வேண்டும், வெள்ளை அறிக்கை வேண்டும். இப்படி ஒரு கோமாளியை பார்த்திருக்கீங்களா? வெள்ளை அறிக்கை எதுக்கு கேட்டு பார்த்திருக்கீங்க? வெள்ளை அறிக்கை அரசாங்க தரப்புல இருந்து ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பார்லிமெண்ட்ல கேட்டு கஸ்டோடியல் டெத் குறித்தான ரிசல்ட்னு கேட்டு வந்திருக்கு. 24 நம்பரே கிடையாது. நீ 24 நம்பர்னு எதை வச்சு சொன்ன? வெள்ளை அறிக்கை தான் உன்ட்ட இல்ல.
எதை வச்சு இல்ல, சொன்ன? அது என்ஜிஓ கொடுத்த நம்பர் அப்படின்றான். அப்ப நீ வெள்ளை அறிக்கை கேட்காத. என்ஜிஓ சொன்னதை வச்சே பேசு. வெள்ளை அறிக்கை கேட்காத. அப்படி நீ வெள்ளை அறிக்கை கேட்கறன்னா உனக்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்துட்டு வந்து இந்தந்த இடத்துல இதெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த கஸ்டடியல் டெத் குறித்து பேசும்போது இப்படி பேசியிருந்தாரு, ஆனா உண்மையில் என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லி அந்த விக்டிமுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்கள பேச வச்சு அதை ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினா எடுத்துட்டு வந்துருது. அதை அந்த மக்கள் கிட்ட, அந்த இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தேன்னா நீங்க சொல்லுவது போல அது ஒரு கமர்ஷியலா மக்கள் மத்தியில ஒரு பேசு பொருளாக, ஒரு எழுச்சியை உருவாக்குவதாக, மனிதநேயத்தின், மாந்தநேயத்தின் அடிப்படையிலான இப்படி என்ன அடைமொழி வேணாலும் நீங்க போடுவது. நீதிமன்ற கண்காணிப்புல விசாரணை கேட்டவுடன் அதுக்கு பயந்துட்டு தான் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றத்திலேயே தமிழ்நாடு அரசு வாதமே சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னதுதான். தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் சொல்லுவதற்கு முன்பாகவே இருக்கு. முதல்ல கோர்ட்ல நடந்ததையாவது குறைஞ்சபட்சம் எடுத்து படிக்கணும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீதிமன்றம் அறிவுறுத்தலுக்கு முன்பாகவே சிபிஐ வசம் இதை ஒப்படைக்கிறேன்னு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு சொல்லிருச்சு. சிபிஐ விசாரணை கொடுத்ததுக்கே உள்நோக்கம் கற்பிக்கிறார்ல தலைவர், சொன்னார்ல. நீ எதுக்கு ஆளுநர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்த? RSS பிஜேபியினுடைய பின்னாடி ஒளிந்து கொள்வதற்காக சிபிஐ கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல நீங்க எதுக்கு போய் ஆளுநரை பார்த்து கொடுத்தீங்க? எதிர்கட்சிகள் அப்படிதான் செயல்பட முடியும். ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினரால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொலைக்கு நான் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்கிற எண்ணத்தை இந்த மக்களிடம் விதைத்து விடக் கூடாது என்பதற்காக என்னுடைய துறை சாராத, என்னுடைய நபர்கள் சாராத, என்னுடைய அதிகார கரங்கள் இல்லாத இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட இதை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒப்படைக்கிறதுங்கிறது விதி. அதுதான் அடுத்த மேக்சிமம் செய்யறது. இப்படி ஒரு காவல்துறை கொலை நடந்திருக்கிறத யாருமே ஆதரிக்கல. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இந்த கொலைக்கு காரணமானவராக சொல்லப்படக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா என்கிற பாஜகவினுடைய ஆதரவாளர், அவரே நான் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தேன், அவங்க அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, அது எனக்கே ஏற்புடையதா இல்லை, என் மனசு கலங்கிருச்சு, என்னால் நான் அழுதுட்டேன், அது தப்பு, யாரையுமே இப்படி அடிச்சு கொண்டிருக்க கூடாது இப்படின்னு பேசினாங்க. நிக்கிதா பேசுனதுக்கு மாற்ற நீ என்ன பேசுன? காரணமான நிக்கிதாவும் அதுதான் சொல்லுது, நீ அதுதான் சொல்றன்னா சொல்யூஷன் என்ன நீ சொல்லியிருக்க? அவ்வளவு பேரை மேடை ஏத்தினேன், அவ்வளவு பெரிய மக்கள் பிரச்சனையா அதை மாற்றணும்னு நான் நினைச்சேன்னா குறைந்தபட்சம் அந்த மக்கள் கிட்ட போய் சேருவதற்கு எவ்வளவு நேரம் போராட்டங்கள் தேவைப்பட்டிருக்கும்? ஒரு போராட்டம், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், போலீஸை மீறி நீதிமன்றத்திட்ட கேட்டு அத்தனை 1000 பேரை நான் திரட்ட போறேன்னு உடான்ஸ் விட்டுட்டு ஒரு போராட்டத்தை நீ நடத்துறதுக்கு, காத்திரமாக அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு மணி நேரம் தேவைப்பட்டிருக்கும்? குறைந்தபட்சம் 3 மணி நேரம், 2 மணி நேரம். கொள்கை முழக்கங்களாகவும் சரி, அடுத்த கட்ட நகர்வுகளாகவும் சரி, தீர்வுகளாகவும் சரி, நான் வந்தா இதெல்லாம் பண்ணுவேன்றதாகவும் சரி, ஒரு விளக்கங்களையும் குறைந்தபட்சம் வியாக்கியானமாச்சு மேடையில பேசல. என்ன பேசுறாங்க அப்படின்றதுதானே முக்கியமா இருக்க முடியும். ஆமா, எதுவுமே பேசலன்றதுதானே இப்ப வியாக்கியானம்ன்றேன். எதுவுமே பேசல தலைவா. சாரி கேட்டால் போதுமா அப்படின்னு கையில பிளக்கார்டு வச்சிருக்காப்ல. சாரி கேளுங்க 24 பேர்ட்டேங்கிறாப்ல. இல்ல, ஒருத்தர்கிட்ட மட்டும் சாரி கேட்காது, எல்லார்ட்டையும் சாரி கேளுங்க. அப்புறம் ஏன் சாரி வேணாம் நீதி வேணும்னு கேட்கிற? சாரி போதுமா? ஒண்ணு நீ பைத்தியமா இருக்கணும், இல்ல கேட்கிற நாங்க பைத்தியமா இருக்கணும். நான் பைத்தியம் இல்ல, கேள்விதான் கேட்கிறோம். சாரி வேணும்னு கேட்கிறியா, நீதி வேணும் கேட்கிறியா? நீதி வேணும் இல்ல, என்ன நீதி வேணும்? இப்படியே சொல்லுவோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜயா இருக்கிறாரு, அது நடக்க போறது இல்ல, அது வேற. அவர் இருக்கிறாரு, அவர் என்ன நீதி கொடுப்பார்? அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு கஸ்டடி டெத் நடந்தது, என்ன நீதி கொடுப்பார்? தமிழ்நாடு அரசு 5 நபர்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேல கிரிமினல் சார்ஜ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. சிபிஐயிடம் இந்த வழக்கை விசாரணையை ஒப்படைக்கிறேன்ட்டாங்க. நீதிமன்றத்துல 30 நாளைக்குள்ள நீங்க இது என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கோர்ட்டே சொல்லிருச்சு அந்த நிக்கிதா யாரு, அவங்க பின்னாடி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல உண்மைத்தன்மை இருக்கா, அதையும் விசாரிச்சுட்டு ஹியரிங்க்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு அந்த பக்கம் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீ கேட்கிற நீதி என்ன? அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசை நிர்வகிக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போன் போட்டு நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மன்னிச்சுக்கோங்கம்மா, சாரிமான்னு கேட்டுட்டாரு. அவருக்கு தேவையான இழப்பீடு அந்த நபருக்கும் கொடுத்துட்டாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் நான் இதை செய்திருப்பேன் அப்படின்னு நீ அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த மேடையை குறைந்தபட்சம் அப்படி பயன்படுத்தி இருக்கணும்ல. அல்லது உங்களுடைய பேருக்காகவும் உங்களுடைய போராட்டத்திற்காகவும் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவும் ஒரு 5000 பேர் கிளம்பி வந்தாங்கல்ல, அந்த நபர்கள்ட்ட நீங்க என்ன சொன்னீங்க, என்ன விதைச்சிங்க? 3 நிமிஷம் பேசினாரு. கரெக்டா அந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சி, அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மொத்த நிகழ்ச்சி 25 நிமிஷம். ஒரு ஆர்ப்பாட்டம் 25 நிமிஷம் நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, இதுக்கெல்லாம் உரிய நீதி கிடைக்கல அப்படின்னா தாவேக்கா இறங்கி களத்துல இறங்கி போராட வேண்டியதா இருக்கும். ஏன் புலி வருதுன்னு எரிச்சலா இருக்கு. எப்பதான் நீ வருவ? கர்ம அந்த சீட்டை கட்ட கீழே போட்டு தொலைங்க. வந்துருவேன் ஜனவரியில சுற்றுப்பயணம் வரும். இந்த பெய்டு மீடியா புரோக்கர்ஸை வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ற அட்டூழியம் பெரிய அட்டூழியம்.
அதுவும் இந்த தாவேகா காரணங்க மீடியாக்கள் இருக்கக்கூடிய சில நபர்களை கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்தியை கொடுக்குறேங்கிற பேர்ல இந்த ஜனவரியில வந்தாருன்னா அப்படியே சதறி ஓடும் தமிழ்நாடே அப்படிங்கிறது. பிப்ரவரியில குதிச்சாருன்னா நீங்களும் தாங்க மாட்டீங்க, தலைபரண்டு ஓடும், ரத்த ஆறா ஓடும். மார்ச் மார்ச்னா என்ன, நீ மார்ச்ல பாப்பண்ணுவான், ஏப்ரல் எகிரி எகிரி அடிப்பான்டா என் தலைமை. ஏப்ரல்ல வருவா யாரு? முன்னணி ஊடகங்கள் மீடியா சேனல்ஸே தாவேகா லெட்டர் பேட்ல வரக்கூடிய அறிக்கையெல்லாம் கிடையாது. இவங்களே வந்து ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் விஜய் அவர்கள் பெரிய பேரணி நடத்த இருக்கிறார், மாநாடு ஒன்று 500 ஏக்கர் நடத்த திட்டமிடு. இவனுங்க தான் அப்படியே பெய்டு நியூஸா போடுவானுங்க. அந்த ஆள் எதை பத்தியும் கூச்ச நாச்சமே இல்லாம ஜனவரி முடிஞ்சு, பிப்ரவரி முடிஞ்சு, மார்ச் முடிஞ்சு, ஏப்ரல் முடிஞ்சு, ஜூன் முடிஞ்சு, இப்ப ஜூலை வந்துருச்சு. மாசத்துக்கு ஒரு தடவை சீசன் வியாபாரம் பாக்குற மாதிரி வந்து ஒரு இடத்துல மூஞ்சியை காட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாப்ல. அடுத்த மாசம் மதுரையில மாநாடுன்னு ஒரு பவன் கல்யாண் போல விஜய் களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சாரு, களத்துல மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். நடந்து காட்டு, முதல்ல வெளியில வாங்க, வெயில் பட்டா தாங்க முடியலன்னு சொல்லி 25 நிமிஷத்துல ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பி போனீங்கல்ல. நீங்க பேசுறதுக்காக வந்து ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிட்டு மீதி ஆட்களையாச்சும் ஒரு 2 மணி நேரம் பேச விடுங்கடான்னு சொல்லி பேச விட்டு இருந்திருக்கலாம்ல. அப்படியும் விட முடியாது. ஏன்னு சொல்றேன், ஏன்னா ஒவ்வொருத்தவனும் கோமாளியா பேசுறான். அரசு படுகொலைக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குன்னு பேசுறான் ஒரு கோமாளி. நம்மளுக்கு அரசியலும் வரமாட்டேங்குது, ஸ்ட்ராட்டஜியும் வரமாட்டேங்குது. ஆனா 10 விரலையும் 10 பேனாவை மட்டும் வச்சுக்கிறோம். மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு ஒவ்வொரு அரச படைகளுக்கு பின்னாடியும் ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. எந்த பைத்தியக்காரனாவது பேசுவானா? காவலர்களுடைய கஸ்டடி டெத் வைத்து பேசுறதுக்கு பின்னாடி எவ்வளவு பாயிண்ட் இருக்கு. குறைந்தபட்சம் அந்த நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் உட்கார்ந்து இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி, இந்தியன் எக்கானமி இஸ் த பெஸ்ட் எக்கானமி இப்படியாச்சும் படிச்சுட்டு வந்திருந்தா போலீஸ் ப்ரூட்டாலிட்டி பத்தி 15 நிமிஷம் ஷார்ப்பா பேசியிருக்க முடியும். ஒரு கத்தி கிளைமேக்ஸ் மாதிரி, ஒரு மெர்சல் கிளைமேக்ஸ் மாதிரி கோர்ட் வாசல்ல நின்றுக்கிட்டு மீடியா முன்னாடி நின்றுக்கிட்டு பேசுறதுக்கு அழகா சொலையா கண்டென்ட் இருந்துச்சு. அப்ப நோக்கம் என்னன்னா, மக்கள் மத்தியில் கஸ்டடி டெத்து, காவலர்கள், காவல்துறையினுடைய இந்த ப்ரூட்டல் மென்டாலிட்டி போய் சேருவதை இந்த கூட்டம், தற்குறி கூட்டம், போலீஸ் துறையை புனித பிம்பமாக கட்டி காப்பாற்றக்கூடிய இந்த அர்பன் எலைட் வாத கூட்டம் இருக்குல்ல, சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்கக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, இது விரும்பல. ஏன்னா இந்த அதிகார வர்க்கம் காவலர்கள், காவலர் துறையினுடைய இந்த கொடூர முகத்தை தங்களுக்கான முகமா பாவிச்சுக்கிட்டே இருக்கு. யார் ஒருவரும் காவலர்களுக்கும் காவலர்களுக்கு எதிரான முழக்கத்தையும் கோஷத்தையும் எழுப்புவதற்கும் கண்டனங்களை தெரிவிப்பதற்கும் இந்த தமிழ் சமூகத்தில் உரிமை உண்டு. விஜய் என்கிற தற்கொலை காவலர்களையும் காவல் அதிகாரில நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தையும் தனித்தனியே பிரிச்சுதான் பார்க்கணும், சேர்த்துதான் பார்க்கணும். நான் மறுக்கலையே. அந்த சேர்த்து பேசுவதில் என்னென்னலாம் பேசியிருக்கணும்னு சொல்றேன். இதை வேறு யாரும் பேசுவதை விட விஜய் பேசுவதற்கு தகுதியே இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா தன் வாழ்நாள் முழுக்க தான் நடித்த படங்கள்ல, சினிமாக்கள்ல போலீஸினுடைய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஹீரோயிசமாவே காட்டி காட்டி பொழப்பு நடத்தி வயிறு வளர்த்த கூட்டம் விஜய் கூட்டம். அவரோடு சேர்ந்து செட் ஆகி வந்த சினிமா நடிகர்கள் எல்லோரும் தங்களுடைய கெரியரின் உச்சபட்சமா ஒரு போலீஸ் கேரக்டரை உருவாக்கிட்டா அதுதான் அவங்களோட கெரியரின் உச்சம். சூர்யாவுக்கு சிங்கம் ரோல் மாதிரி, விஜய்க்கு வந்து தெரி மாதிரி, அது பேர் என்ன, ரொம்ப நாளா அவருக்கு வாய்க்காம இருந்துச்சு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நடக்கிறது. போக்கிரியில போட்டாங்க, பங்கம் பண்ணி ஜனநாயகம் காவல்துறை தான் என்ன புனிதமா வந்து நின்றுக்கிட்டு ரோஜா பூ எடுத்துட்டு வந்து ஜனநாயகன்னு பேசுறாரா? கூர்மையான கத்தியை வச்சுக்கிட்டு தானே மீசையை சிறைக்கிறாரு, உடம்பெல்லாம் ரத்தம் தானே இருக்கு. அப்புறம் நீ போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? குறைந்தபட்சம் கடைசி படம், தன்னுடைய அரசியல் என்ட்ரியினுடைய முதல் படம், அந்த படத்திலேயாவது குறைந்தபட்சம் காவலர்களுடைய கொடூரமான முகம் குறித்து கூட உன்னால பேச துப்பு இல்லையே. சரி, அது கூட விட்டுரு, நீ போலீஸை பத்தியே பேசாமையாச்சும் ஒரு படம் எடுத்திருக்கலாமே. காவலர்களை பிம்பப்படுத்துவதற்கும் காவலர்களை ஹீரோவா காட்டுவதற்கும் போலீஸ் யூனிஃபார்ம் வச்சிருக்கிற ஒருத்தன் கையில கத்தி எடுத்துக்கிட்டு ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு விஷுவலை நீ பிரசன்ட் பண்ணிட்டு போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? அடிப்படையிலேயே தார்மீக உரிமையற்ற, இம்புட்டு காண்டு உரிமை கூட இல்லாத ஒரு நபர் விஜய், தாவேகா கட்சி. ஏன்னா அந்த மாநாடு நடந்து, அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து, அந்த ஆர்ப்பாட்டத்தில் போலீஸ் குறித்து எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படவே இல்லை. போலீஸினுடைய ப்ரூட்டாலிட்டி குறித்து எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படவே இல்லை. அது மாறா புஷியானது மேல ஏறிட்டு போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடு நண்பா, மரத்துல ஏறாத நண்பா, அங்க நிக்காத நண்பா, இதுதான் பேசுறாங்க. எதுக்கு போலீஸை பார்த்து பயப்படணும்? போலீஸுக்கு எதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும்? போராட்டம் தானே பண்ண வந்திருக்க, போலீஸுக்கு எதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற? உன் போராட்டம் முழக்கத்தை முழக்கிட்டு போக வேண்டியதானே? போலீஸ் தடுத்து நிறுத்துச்சுன்னா காவல்துறை அராஜகம் மொழிகணும் முழங்குறதுக்கு கூட உனக்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. இல்ல அவங்க நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்படி நெறிப்படுத்த தவறிட்டா இன்னைக்கு பேரிகேட் எல்லாம் உடஞ்சிருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நெறிப்படுத்த தவறாம இருந்தப்பே நீ உடச்சிட்டியே.
நெறிப்படுத்துறதுக்கான முயற்சி எடுத்தப்பே நீ உடைச்சிட்டியே. உனக்கு அனுமதி கேட்கிற, அனுமதி கொடுக்கறதுக்கு தயார் தான். ஆனா எங்கள்கிட்ட கேட்கலன்னு அருண்குமார் வந்து சொல்றாரு போலீஸ். நீ ஏன் நீதிமன்றத்துல போய் கேட்டு வாங்கின? அப்படி யோக்கியமாவாச்சும் அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கணும்ல. ஒரு கட்சி நடிகர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த நடிகருடைய ரசிகர்கள் தான் கட்சியில சேருவாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். அவர்கள் ரோஹிணி தியேட்டரின் சீட்டை கிழித்த கூட்டம் தான், மறுக்கல. அவர்கள் இங்க வந்தா எல்லாத்தையும் உடைப்பாங்க, நொறுக்குவாங்க, விஜயை பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு போலீஸ் புரூட்டாலிட்டி குறித்தோ, காவல்துறையினுடைய அத்துமீறல் குறித்தோ, அஜித்குமார் என்கிற இளைஞர் குறித்தோ, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தோ, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் விவாதங்கள் குறித்தோ, சிக்கல்கள் குறித்தோ, பிணக்குகள் குறித்தோ எந்த புரிதலும் இல்லாமல் தான் இருப்பார்கள். 100% வெயிட்டேஜை நான் அங்கேயே கொடுத்துறேன். தப்பே கிடையாது. அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்கா இல்லையா? அவர்களை ஒழுங்காக நெறிப்படுத்த வேண்டிய கடமை உனக்கு இருந்துச்சா இல்லையா? எந்த பகுதியில ஏறி நின்று மரத்துல குதிச்சானோ அந்த பகுதியினுடைய வட்ட பொறுப்பாளர், கிளை பொறுப்பாளர்னு எவனா ஒருத்தர் கூட்டு வந்திருப்பான்ல, அவனை நிப்பாட்டி அவனை முதல்ல இறங்க சொல்றான்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? அதை ஏறி நின்று உடைக்கிறதுக்கு ஒருத்தன் அந்த நடுவில் இருக்க டிவைடர்ல ஏறி நிக்கிறான்டா, அது பொது சொத்துடா, பப்ளிக் பொருளை டேமேஜ் பண்ணாங்கன்னா பிபிடிஎல் செக்ஷன்ல உள்ளதுக்கு போட்டு மிதிச்சு போடுவாங்கடா, அதை இறங்குற சொல்றான்னு ஆட்களை விட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அந்த கூட்டத்தை கோமாளி கூட்டமா சித்தரிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு அற்பத்தனமான ஆசை? அப்ப மேடையில ஏறி நின்று 3 நிமிஷம் ஷோ காட்டிட்டு நீ கிளம்பி போயிருவ. உன்னை நம்பி வந்த கூட்டம் பூரா பேரும் கேஸ் வாங்கிட்டு உட்காரணும். இப்ப விஷுவலா இருக்கக்கூடிய ஒரு 4 பேரை கையில கண்டுபிடிச்சு பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல்னு சொல்லி கேஸ் போட்டு உள்ளதுனாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? ஒரு போராட்டம் எதுக்கு நடத்த வந்த? காவல்துறையினுடைய அத்துமீறல் குறித்து கண்டிக்கிறேன்னு வந்த. அந்த கண்டிப்பு குறித்தாவது நீ பேசுனியா? அதுவும் பேசல. நான் இருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பேன்னாவது பேசுனியா? கிடையாது. காட்சிப்படுத்துறதுக்கு அப்பாவியா 18 குடும்பங்களை கூட்டு வந்து மேடையில நிப்பாட்டின. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பட்ட வழியை பேச வச்சியா நீ? காவல்துறை மரணம் தானே. அந்த மரணத்துக்கு தங்களுடைய குடும்பத்தில் யாரை இழந்தாங்களோ அவங்கள குறித்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை பேசியிருந்தா அந்த மேடை எவ்வளவு கான்கிரீட்டா மாறினாங்களே. என்ன பேசினாரு? விஜய் வாழ்கன்னு பேசிட்டு போக வச்சானுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மேல பேசாதன்னு மைக்க வாங்கினானுங்க. பின்னாடி இருந்து ஒருத்தன் மைக்க கொடுத்தான். இந்த மைக்க வாங்கிட்டு போய் ஆதவர்ஜன் அவங்கள்ட்ட கொடுத்தாரு. ஒரு நிமிஷத்துக்கு மேல பேசாதீங்கன்னாங்க. அண்ணா எங்களுக்காக நிக்கிறாரு, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டானுங்க மைக்க. முழங்குன நீயாச்சும் ஒழுங்க முழங்குனியா? சிடிஆர் நிர்மல்குமாரை பேச வச்சதுக்கு, ஆதவர்ஜுனாவை உளர விட்டதுக்கு, புஷி ஆனந்த உளர விட்டதுக்கு, அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட கொடுத்திருந்தா போலீஸோட புரூட்டாலிட்டி என்னன்றது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு விஜய் மைக்க வாங்கி நின்று பேசி இருந்தாருன்னா எமோஷனல் டச்சா அதை மாத்தி இருந்திருக்க முடியும். ஒட்டுமொத்தமா பொலிட்டிக்கல் நெரேட்டிவை டிசைன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு நிகழ்ச்சியை கோமாளி கூட்டம் மாதிரி நடத்திட்டு காவல்துறையினர் குறித்து இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் குறித்து எதை பத்தியும் பேசாம அவர்களுக்கு பூசி முழுவக்கூடிய வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த கோமாளி கூட்டம். நாளைக்கு எவனாவது ஒருத்தன் காவல்துறையினருக்கு எதிராக போராட்டம் நடத்தினா இது வந்து சாரம் இல்லாம பேஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு பொதுமக்கள் பார்த்து காரி துப்பிட்டு போற மாதிரி நடத்தி இருக்கிறாங்க. இல்ல காவல்துறையை தாண்டி காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும்ன்றதான அஜெண்டா. அப்படியாச்சும் நீ ஏதாவது தெளிவா பேசுறியா? என்ன பண்ணிருக்கணும்னு ஒண்ணு தெளிவா சொல்லு. சாரி கேட்காதன்றியா, கேளுன்னு சொல்றியா? நிவாரணம் அஜித்துக்கு கொடுத்தது தப்பா இருக்கு, சரியா கொடுக்கப்படல, அப்படியாச்சும் கோரிக்கை வச்சியா? நீ ஸ்டாலின் நேத்து கூட ஒழுங்கா பேசல. ஓரணியில் தமிழ்நாடுன்னு கொண்டு போறாங்க. ஆனால் மக்களை தேடி ஒவ்வொருத்தருக்கும் போறதுக்கு பதிலாக நீங்க அஜித்குமார் பாதிக்கப்பட்ட அஜித்குமாரோட வீட்டுக்கு ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் போல? எங்க செஞ்சிருக்கிறாருங்க. ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அந்த அசம்பாவிதத்துக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இவர் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அவங்க ஒண்ணு கேட்டாங்கன்னா உன் பின்னாடியும் 1008 கேள்வி இருக்குல்ல. நீ திருப்போணம் போனில்ல, அதுக்கு முன்னாடி நடந்த 24க்கு நீ ஏன் போல? 23க்கு ஏன் போல? அனிதா மரணத்துக்கு போனில்ல, அதுக்கு அடுத்து எத்தனையோ நீட் தேர்வு மரணங்கள் நடந்திருக்குல்ல, ஏன் போல? இந்த கேள்வியும் கேட்பாங்கல்ல. போறதும் போகாததும் இல்லைங்க பிரச்சனை. அவர்களுக்காக நிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிருக்கிற? அந்த முழக்கத்துக்கு, அந்த உரிமைக்கு அவர்களோடு போராடுவதற்கு என்ன வழி செஞ்சு கொடுத்திருக்க? அந்த கோரிக்கையில என்ன நீ என்ன ரிசல்ட்? எனக்கு புரியவே இல்லை. என்னங்க முகம்? என்னங்க ஏங்க ஒருத்தங்க எது பண்ணாலும் நல்லா இருக்குன்னு ஒரு நடிகன் செஞ்சுட்டான்னா அது நல்லா இருக்கு. எதுவுமே பண்ணல, யாருமே பண்ணாத ஒண்ணு அவர் செஞ்சுட்டாருங்க. பச்சை அயோக்கியத்தனமா இல்லையா? இந்த வாதத்தை வைக்கிறவங்களுக்கு நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்களுக்கு வேற என்ன? உங்களுக்கு இப்ப பிடிப்பதற்கு ஒரு கட்சி இல்லையா? உங்களுக்கு அதிமுக இப்ப சோடையாகி போச்சு. பூமி உள்ளவரை இவ்வளவு நாள் பாடிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு விழுது தேவைப்படுது. தாவேக்கா நல்லா இருக்கும், ஏறிக்கிருவோன்னு ஏறணும்னு நினைக்கிறீங்களா? அவன் கட்சியை நம்பி அவன் கட்சி ரசிகர் மன்றமே ஒழுங்கா முழுசா வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். பத்திரிகையாளர்களுக்கு என்ன அவசரம் இருக்கு? மூத்த பத்திரிகையாளர் பலரும் டங்குன்னு போட்டு மிதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில பத்திரிகையாளருங்கிற பேர்ல இருக்கிறவங்க நாங்க வந்து இது மாஸ், இது வந்து தூஸ், போஸ். நீங்க சொல்லுங்களேன், கஸ்டோடியல் டெத் குறித்து
தெளிவான புரிதல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு சிலரும். அந்த நபர்கள் விஜய் செய்தது என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சுன்னு ஒரு ரிசல்ட் கொடுக்க சொல்லுங்களேன். எல்லாரையும் கூப்பிட்டு மேலே ஏத்திட்டாரு, அதுவே ரிசல்ட். அப்படியேங்கப்பா இப்படி ஒரு ரிசல்ட்டை நான் பார்க்கலப்பா. அவர் பேர் என்ன, பிஜேபியில் ஒரு முஸ்லீம் இருப்பாரு, வேலூர் இப்ராஹிம். அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்ப்பா. பாஜக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு. வேலூர் இப்ராஹிம் நிப்பாட்டுறாங்க பாருங்க. வேலூர் இப்ராஹிம் எப்படி மதிக்கிறாங்க பாருங்க. சொல்லுவியா நீ? அடிப்படையிலேயே அயோக்கியத்தனமான ஒரு கோமாளி கூட்டம், காவல்துறை மென்டாலிட்டியை புனிதப்படுத்தி வளர்க்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய ஒரு விஜய் போலீஸ் கஸ்டடி டெத்தில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிறார்னா, சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக பாஜக மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லுவது எப்படி கோமாளித்தனமோ அதே போல இதுவும் கோமாளித்தனம். இதுல புகழுவதற்கோ பிரைஸ் பண்ணுவதற்கோ அரசியல் ரீதியாக ஆஹா ஓஹோன்னு ஸ்லாகிக்கிறதுக்கோ ஒரு மண்ணாங்கட்டி இதுல கிடையாது. இல்ல 75 ஆண்டு கால ஆலமரம் திமுக. ஆனா தாவேக்காவை பார்த்து பயப்படுது. தாவேக்கா தொண்டர்கள் அங்கங்க நிப்பாட்டுறாங்க, போராட்டத்தில் கலந்துக்க விடாம அச்சுறுத்துறாங்க. இதெல்லாம் நடக்குது இல்ல. வாயில அப்படியே சொல்லிக்கிற வேண்டியதான். என்னைய பார்த்து பயப்படுறாங்க. நீ முதல்ல வெளியில வாப்பா, உன்னை பார்த்து யார் பயப்படுறான்னு தெரியும். இப்படி ஒரு கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உடச்சு நொறுக்குனா பார்த்தா பயமா தான் இல்ல. இருக்கும். சென்னையில எனக்கே அந்த ஏரியா பக்கம் போக பயமா இருக்கும், உங்களுக்கே அந்த ஏரியா பக்கம் போக பயமா இருக்கும். எங்க ரிப்போர்ட்டர் ஒருத்தர் போயிருந்தாரு. ரிப்போர்ட்டரை உள்ள அனுப்புறதுக்கு, பேரிகார்ட்ல இருந்து தள்ளி விடுறதுக்கு, உள்ள அனுப்புறதுக்கு கேமராவோட இருக்கிறாரு. நான் ரிப்போர்ட்டர்னு சொல்லி உள்ள அனுப்புறாங்க. அவர் மட்டும் உள்ள வர்றாரு. பின்னாடி இருக்கிறவன் கழுத்துல நெருக்கிக்கிட்டு சொல்றான், ஏய் நானும் ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிருன்னு பின்னாடி தள்ளிக்கிட்டு வர்றான். இப்படி ஒரு கோமாளி கூட்டத்தை பார்த்தா பயப்படாம என்ன பண்ணுவானுங்க? உன்னை பார்த்தா பயமாதான்ப்பா இருக்கு. இப்படி ஒரு கூட்டத்தை வச்சிருந்தா நாங்க பயப்படதான்ப்பா செய்வோம். ஆர்எஸ்எஸ் பேரணியை பார்த்து நம்ம பயப்படுறோம், அதுக்காக என்ன பண்றது? ஆர்எஸ்எஸ் பெரிய இயக்கம் நம்புறோம்னு அர்த்தமா? அது ஏற்படுத்தக்கூடிய சமூக தாக்கம் என்ன, அது ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்ன, அச்சுறுத்தல் என்ன, அதுதானே பயம். விநாயகர் சதுர்த்தி ஏன் பள்ளிவாசல் பக்கமா போகக்கூடாது, ஆர்எஸ்எஸ் எடுத்துட்டு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஏன் சொல்றோம்? பார்த்து பயம், அதனால நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு பெருமைப்படுறதுக்கா? அது அசம்பாவிதமா போயிடும். அது அயோக்கியத்தனம் பண்ணுவானுங்க. அந்த இடத்த தேவையில்லாம கலவர காடா மாத்துவானுங்கன்னு இந்த ஆக்கிட்டானுங்கல்ல. அத்தாத்தண்டி ரோடு மித்த தோழர்கள் போராடுறதுக்கெல்லாம் வள்ளுவர் கோட்டம் தான் கிடைக்கும். சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த மூஞ்சியை பார்க்கறதுக்காக அல்ல ஆயிரக்கணக்கில் ஆள் திரளுவாங்களேன்றதுக்காக மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தாத்தண்டி சாலையை கொடுத்தா அந்த சாலையை கண்டம் பண்ணிட்டு வந்திருக்கிறானுங்க. வச்சிருந்த 150 கம்பத்துல 100 கம்பத்தை திருடி எடுத்துட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் பயமா தான்ப்பா இருக்கு. இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பயமா தான் இருக்கு. தடுத்து நிறுத்தியே உனக்கு இப்படின்னா, தடுத்து நிறுத்தாம விட்டுருந்தா அந்த ஏரியாவே வித்திருப்ப நீ. அப்படித்தானே சொல்லுவோம். அந்த போராட்டம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லி இருக்காதுங்க. 10 பைசாக்கு பிரயோஜனப்படாது. யாராவது ஒரு தாவேக்காரன்ட்ட கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சிக்கே வந்தாங்கல்ல, அவங்கள பூரா கூப்பிட்டு கேளுங்க. ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது திமுக, அதனால நான் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். வீடியோ இருக்கு, என்ன தெரிவிக்கிறீங்க? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அவன் குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதுக்காக தாவேக்கா கொண்டு சரி இன்னொருத்தன் பேசுறான். அது ஒரு மாற்றம் தானே. எல்லாருமே திமுக இப்போ தாவேக்கா போடுறதுல பங்கெடுத்துட்டு வீட்டுல பொண்டாட்டியோட சண்டைன்னா மாற்றமா? தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறது மாற்றமா? இல்ல அதாவது போடுறது முடிச்ச கையோட கலைஞர் சமாதிக்கு போய் போட்டோ எடுக்கிறாங்கல்ல. அப்போ அவர்கள் எல்லாம் திமுக அனுதாபிகளா கலந்த காலங்களில் இருந்திருப்பாங்க. பாக்குறதுக்கு வந்திருக்கிறான். திருப்பி அவன் எங்க போய் நிக்கணுமோ அங்க போய் நிக்கிறான். உன்னை பாக்குறதுக்கு வந்தவனுக்கு தண்ணி கூட, பச்சை தண்ணி கூட ஒழுங்கா கொடுக்கலன்ட்டு தமிழ்நாடு அரசு வச்சிருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கிற நிலைமையில தான் இருக்கு. அந்த விஷயம் இருக்கு, காட்டுறேன் போடுங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம். ஒரு ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை எப்படி மேடையில ஏற்றி அதை பேசி அரசியல் படுத்த வேண்டும், தன்னுடைய கூட்டத்தை எப்படி அரசியல் படுத்தணும்னு தெரியாத ஒரு கூட்டம். வெறுமனே நடிகர் என்கிற ஒரே ஒரு ஒற்றை அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக ஒரு மேடையை போட்டு நான் நின்னா ஒரு 5000 பேர் வருவான்டான்னு காட்டுறதுக்காக ஒரு பொருட்காட்சியை நடத்திட்டு போயிருக்கிறானுங்க இந்த கோமாளி கூட்டம். இது இந்த சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கமா எப்ப இருந்திருக்கும்னா, விஜயோட ஸ்பீச் ஃபயர்லியா இருந்திருந்தா அதை ஏற்படுத்தியிருக்கும். ஓகே, இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இந்தந்த விஷயங்கள்ல பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த காவலர் பேரை சொல்லி இப்படி சொல்லி அடிச்சாருன்னு சொல்லி குறைந்தபட்ச நிக்கிதா என்கிற நபருக்கு பின்னாடி ஒரு பாஜக இருக்கு, ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு செய்தி வருது, அவரை ஏன் கைது செய்யாம இருக்கு தமிழ்நாடு அரசு, அது எனக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புது. இப்படி நானே சும்மா உட்காந்துக்கிட்டு இவ்வளவு பாயிண்ட் சொல்ல முடியுது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு முந்தின நாள் உட்காந்து எல்லாரையும் பார்த்துட்டு வந்த நீ வக்கனையா பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கும்? அதை தாண்டி நீ பேசலன்னா வெயில் ஒத்துக்கலையா? அந்த ஆள் கார்ல இறங்கி திருப்பி காருக்குள்ள போறதுக்கு மொத்தம் 25 நிமிஷங்க. அந்த 25 நிமிஷத்துல ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டமும் முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டானுங்க. அதுக்குள்ள வந்திருந்த அத்தனை பேரும் காலையில இருந்து 10 மணில இருந்து வெயில்ல இருக்கலாம், 7-8 மணில இருந்து வெயில்ல நிக்கிறான், மயங்கி பொத்துன்னு விழுகிறான். அவனுக்கு என்ன மெசேஜ் கொடுத்த நீ? ஒருத்தன் எந்திரி நின்றுகிட்டு ராம் சரண் என்னுடைய ரசிகர், அல்லு அர்ஜுன் என்னுடைய ரசிகர்னு பேசிட்டு போறான்.
ஒருத்தன் எதுக்கு திமுகவை திட்டணும்னு தெரியாம ஊடகங்கள் அப்படி திட்டுறான். சித்தரிக்குது. ஆ, ஊடகங்கள் வந்து தாவேக்கு வராரா ஏதோ காமெடியா சித்தரிக்குது. அதுக்குதான் போட்டு ஊடகங்களை பூரா மிரட்டுறது. உள்ள இருக்கிறத எடுத்து வெளியில காட்டுறது ஊடகத்தினுடைய வேலை. அது திமுக நடத்தினாலும் சரி, அதிமுக நடத்தினாலும் சரி, பாஜக நடத்தினாலும் சரி, யாரு மீட்டிங் நடத்தினாலும் அந்த இடத்துல போய் கேமரா போடுறத நீங்களும் பண்ணியிருப்பீங்க, நானும் பண்ணியிருக்கிறேன். ஃபீல்டுக்கு போய் ரிப்போர்ட் எடுக்கிறது. அவனுங்களை கேமராவை பறிச்சு வச்சுக்கிட்டு மிரட்டுறானுங்க. அப்புறம் ஊடகமே மிரட்டுதுன்னு இவனுங்க டயலாக் விடுறானுங்க. ஏண்டா ஒட்டுமொத்த ஊடகமும் மிரட்டுற அளவுக்கு தான் வீக்கா இருக்கிறீங்களாடா? சட்டில இருந்தா தானே அகப்பையில வரும். நாங்க ஒண்ணும் இல்ல. ஒட்டுமொத்த ஊடகங்களும் விஜயனுடைய ஸ்பீச்சை நேத்து லைவ் போட்டுச்சா இல்லையா? எல்லா சேனலும் தானே போட்டுச்சு. மூடி மறைக்கிறதா இருந்தா எதுக்கு போடுது? நல்ல மாசா நீ பேசியிருந்தா இன்னும் 10 நிமிஷம் பேசியிருந்தா லைவ் போட மாட்டேன்னு சொல்ல போறாங்களா? யாராவது ஒரு ஆள் விஜய் ஒரு டிஆர்பி ரேட்டிங்க பேசியிருந்தா போட்டிருப்பாங்கல்ல. அங்க சட்டில இருந்தா தானே அகப்பையில வரும். அங்கேயே ஒண்ணும் இல்லைல்ல. நீ எதையும் பேசாம விட்டுட்டு ஊடகம் ஒடுக்குது. அது ஒரு ஆடத் தெரியாதவளுக்கு ரோடு கோணம்னு கதையா? இது தேவையில்லாத பேச்சு. நீ நல்லா பேசியிருந்தா நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்ப. உனக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கும். எப்படி பிளான் பண்ணணும், எப்படி எதை பேசணும், குறைந்தபட்சம் ஹென்றி திபேட் மாதிரியான தோழர்களை மேடையில் ஏற்றிருக்கணுங்க. போலீஸ் புரூட்டாலிட்டி குறித்து பேச வச்சிருக்கணுங்க. அது ஒரு பெரிய சமூக இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கணுங்க. அப்படி எதுவுமே பண்ண மாட்டானுங்க இவனுங்க. இவனுங்க பண்ணியிருக்கணும்னு சொல்றேன்ல, இவனுங்க பண்ணவே மாட்டானுங்க. ஏன் பண்ண மாட்டானுங்கன்னா இவனுங்க காலம் முழுக்க சில்வர் ஸ்பூன்ல இருக்கிறவனுங்க. இவனுங்களுடைய மென்டாலிட்டியே போலீஸ்ங்கிறதே மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு தொண்டர்கள் எளிய மக்கள் தானே. தொண்டர்கள் வரக்கூடிய தொண்டர்கள் எளிய மக்களை கட்டுப்படுத்துவதற்கான கருவி தான் காவல்துறைன்னு நம்புறவன். அதனாலதான் Z+ பாதுகாப்பு தனக்கு வேணும்னு கேட்டு வாங்குறான். இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட்டு, கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க துப்பு இல்லாத நபர்கள் தான். மக்கள் என்னோட வந்துடக்கூடாது. மேடைக்கு பின்னாடி எனக்கு ஒரு பேரிகேடை ஓபன் பண்ணி கொடுன்னு சொல்லி அங்க இறங்கி அங்க இருந்து திரு வர்றான். மக்களோட சேர்ந்து நடந்து வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாதவன். அதனாலதான் அத்தாத்தெண்டு மாநாடை போட்டு ஒரு ரேம்ப் வாக்குக்கு மேடை போட்டு மக்கள் கையில இருந்து பற்றக்கூடாது, தூக்கி வேணா போட்டுக்கோங்க, டாடா காட்டுறேன்னு சொல்லி வர்றான். ஒரு நாளும் இவர்கள் இந்த மக்களோடு, எளிய மக்களோடு அவர்களுடைய உரிமைக்காக நிற்பவர்கள் என்று சொல்லவே சொல்லாதீங்க. மறந்தும் கூட சொல்லாதீங்க. அப்படி விஜயுடைய சிம்டம்ஸ் ஒன்று கூட கிடையாது. மக்களை சந்திக்க வருவதற்கு முன்பாகவே எனக்கு மக்களிடமிருந்து பாதுகாப்பு வரணும்னு கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவன் நீங்க பாத்திருக்கீங்களா? மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து ஒரு சமூகத்திலேயே எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு சில கும்பல்களால் பாதுகாப்பு இருக்கும், பாதுகாப்பு குறைபாடு இருக்கும், அதனால எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிறவன் அரசியல் தலைவனா நான் பார்த்திருக்கேன். அது பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவர் பொலிட்டிக்கலா சில ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதற்கு எதிர் நிலைப்பாடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உயிர் காட்சி எடப்பாடி கொடுத்த மாதிரி சொல்லலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். எடப்பாடி பேசுற பேச்சுக்கு அவர் கட்சியில இருக்கிறவனே எதிர்நிலைப்பாட்டுல இருப்பான். அதனால அவருக்கு அவர் வீட்டை தாண்டி வெளியில போகும்போதே அவருக்கு பாதுகாப்பு தேவைதான், மறுக்கல. ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் மக்களையே சந்திக்க வராமையே Z+ பாதுகாப்பு தனக்கு வேணும்னு கேட்டு வாங்குறாருன்னா எளிய மக்கள் குறித்து அந்த மாளுடைய மதிப்பீடு என்ன? பாதிக்கப்பட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டு ஒரு பகுதியில விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய எளிய மக்களை நேர்ல வந்து சந்திக்க துப்பற்று போய் எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டுல கூப்பிட்டு வந்து பாக்குறவன் எப்படி எளிய மக்களின் தலைவனா இருப்பான்? இவர் எளிய மக்களுடைய தலைவர்னு நீங்க எல்லாம் கிளைம் பண்ணீங்கன்னா காமராஜரையும் கலைஞரையும் பெரியாரையும் நீங்க யாருன்னு கிளைம் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்கு சிஎம்ங்க இப்ப இருக்கிற சிஎம் ஸ்டாலின், அவருக்கும் பொலிட்டிக்கலா பல எதிரிகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. போற இடம்லாம் வந்து ரோட் ஷோ போறாரு, அவருக்கும் தான் பாதுகாப்பு இருக்கு. போற இடம்லாம் கையை பிடிச்சிட்டு போறாரு. அவர்களுக்கெல்லாம் இல்லாத அங்கீகாரம் உங்களுக்கு என்ன பாஸ் வந்துச்சு? 3 மணி நேரம் படத்துல தானே தலைவா அவங்கள பாக்குறோம். அதை தாண்டி ஒரு நாள் நீங்க எங்க வாழ்க்கையில வந்ததே கிடையாது இல்ல. அப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு எனக்கு என்ன முன்னுரிமை இருந்துற போது? ஜாலியா கூட கையை பிடிச்சிட்டு வரலாமே. அப்ப இது எதுவுமே பண்ணாத நபர்கள் இந்த மக்களுக்காக பண்ணுகிறார்கள்ன்ற கிளைம் மட்டும் நீ குடுன்னு சொல்றது சொல்லக்கூடிய நபர்களுக்கான ஆதாயம். அவங்க போன் வாங்குறாங்களா, கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறாங்களா, அவங்க வேற எதுவும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர்களுக்கு நோக்கம் அது ஒண்ணு இருக்கு, அதை நிறைவேற்றணும்னு வர்றாங்க. உண்மையிலேயே அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிப்படையா தள்ளி நின்று இது எந்த இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல, விஜய் எதுக்கு போட்டாரு, எதுக்கு வந்தாரு, என்ன சொல்ல விரும்பினாரு, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு பகுப்பாய்வு செய்வாங்க. அப்படி ஆய்வு செய்யும்போது இதுல ஒரு மண்ணும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.